வணக்கம். ஜூன் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். அதாவது திதி சரியில்லைன்னா கூட இன்னைக்கு பல ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ராசிக்கு நல்லா இருக்குது? 8 ராசிகளுக்கு நல்லா இருக்குது. அதனால் நல்ல காரியங்கள் பண்ணலாம். நல்ல ஹோரையில், சுப ஹோரைன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், செல்ஃபோன்லேயும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. கர்வம், ஆணவம் 3 நட்சத்திரத்துக்குமான பிறவி பலம், கோபம், அதீத ரொம்ப கோபம். எனவே வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சின்ன மஸ்தாவே போற்றி. சின்ன மஸ்தாங்கிறது பராசக்தியினுடைய ஒரு வடிவம். ஓம் தூமாவதியே போற்றி. தூமாவதியும் பராசக்தியினுடைய ஒரு வடிவம். திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. திரௌபதியும் பராசக்தியினுடைய வடிவம் தான். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்கள். 1/4 மணி நேரமாகுது. கோயிலிருந்து படிக்கிறது சிறப்பு. ஏழை எளியவங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. ஏன்? புதனுக்கு பிடிச்சது படிப்பு. சிகனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உயர்வு. சார் உயர்வு உண்டா? உயர்வு வருமோ வராதோ, தாழ்வு வராது. வெற்றி வருமோ வராதோ, தோல்வி வராது. செய்யுங்க, நல்லது. அல்லது கெட்டது தடுக்கப்படும், பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு நாளில் கொஞ்சம் சிரமம் இருக்குது, அதனால சொல்லும். ரிஷபராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். எதிரிகளுக்கு கூட உதவி செய்கிற குணம் உங்களுது. அதனால் அவங்க இன்னைக்கு பதிலுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. நல்லா இருக்குது. வெற்றி அதிகம், சந்தோஷம், பிரமாதம், கலக்கிறீங்க. ஆமாம். அனுகூலமான எண் 4, 3, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். நல்ல புத்தகம் ஒன்று கோயிலிருந்து 1/4 மணி நேரம் படித்து பாருங்கள். என்ன படிக்கிறது? ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள், நல்லது. பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கும் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சி இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் உங்களோட பிறவி பலம். அது இன்னைக்கு ஜெயிக்கும். நல்ல குணங்களும் நல்ல நாளாக இருந்தால்தான் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 1, தெற்கு, மேற்கு, வெள்ளை, சிவப்பு. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். நல்ல புத்தகம் ஒன்று கோயிலிருந்து 1/4 மணி நேரம் படித்து பாருங்கள். என்ன படிக்கிறது? ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள், நல்லது. பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கும் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சி இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. கோபம், நல்லது நினச்சி செஞ்சு கெட்டதாகிறது, உதவி செய்ய போய் உபத்திரவமாகிறதெல்லாம் இன்றைக்கி நடக்கும். தப்பிச்சுக்கலாம் பரிகாரம் பண்ணுனா. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. அல்லது எண்ணெய் சேர்த்துங்க தீபத்தில். ஏன்? ஆயில்யத்துக்கு தலைவர் புதன், அதனால். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா. இன்று சிறப்பான நாளாக இல்லை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சின்ன மஸ்தாவே போற்றி. சின்ன மஸ்தாங்கிறது பராசக்தியினுடைய ஒரு வடிவம். ஓம் தூமாவதியே போற்றி. தூமாவதியும் பராசக்தியினுடைய ஒரு வடிவம். திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. திரௌபதியும் பராசக்தியினுடைய வடிவம் தான். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்கள். 1/4 மணி நேரமாகுது. கோயிலிருந்து படிக்கிறது சிறப்பு. ஏழை எளியவங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. ஏன்? புதனுக்கு பிடிச்சது படிப்பு. சிகனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உயர்வு. சார் உயர்வு உண்டா? உயர்வு வருமோ வராதோ, தாழ்வு வராது. வெற்றி வருமோ வராதோ, தோல்வி வராது. செய்யுங்க, நல்லது. அல்லது கெட்டது தடுக்கப்படும், பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு நாளில் கொஞ்சம் சிரமம் இருக்குது, அதனால சொல்லும். சிம்ம ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. பிரமாதம், கலக்கிறீங்க. வெற்றி, உயர்வு. உங்கள் தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 9, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும்.
நல்ல புத்தகம் ஒன்று கோயிலேருந்து காமணி நேரம் படித்து பாருங்கள். என்ன படிக்கிறது? ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள், நல்லது. பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, ஏழைகளுக்கும் பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சி இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நிதானம், எல்லாரையும் மதித்து பேசுகிற குணம், அனுசரித்து பேசுகிற, அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிற பொறுமை, இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். நல்ல நாள். 3 நட்சத்திரத்துக்காரர்களும் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க, அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஏன்? கன்னிக்கு தலைவர் புதன், இந்த கிழமைக்கும் அவர் தான். அனுகூலமான எண் 4, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது, மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் புதனே போற்றி, புரூரவசே போற்றி, புலஸ்தியரே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். நல்ல புத்தகம் ஒன்று கோயிலேருந்து காமணி நேரம் படித்து பாருங்கள். என்ன படிக்கிறது? ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள், நல்லது. பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, ஏழைகளுக்கும் பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சி இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி, வீண் வருத்தம் இல்லை, வீண் கவலை இல்லை, பண விஷயத்தில் உயர்வு, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே போராமல் வைத்தறிச்சல் இருக்குது, குறைக்கணும். எப்படி? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி, சதுரகிரியே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது. பாலகுமாரன் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். பாலகுமாரன் படித்து பாருங்கள், நல்லது. பச்சை துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க, காக்கையை பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம், பிரமாதம், கலக்கிறீங்க, சந்தோஷம். கேட்டையில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க, அல்லது எண்ணெயை சேர்த்துங்க தீபத்தில். கேட்டைக்கு தலைவர் புதன். மொத்தத்தில் ரொம்ப நல்ல நாள், வெற்றி. அனுகூலமான எண் 1, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே போராமல் வைத்தறிச்சல் இருக்குது, குறைக்கணும். எப்படி? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி, சதுரகிரியே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது. பாலகுமாரன் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். பாலகுமாரன் படித்து பாருங்கள், நல்லது. பச்சை துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க, காக்கையை பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். தனுசு ராசிக்கார நேயர்களே, நல்ல நாளுங்க, பிரமாதமான முன்னேற்றங்க, உயர்வு உண்டுங்க, வெற்றிங்க, சந்தோஷங்க, கலக்கிறீங்க. உங்கள் பிறவி பலம் பெருந்தன்மை, அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. உங்கள் மேலே போராமல் வைத்தறிச்சல் இருக்குது, குறைக்கணும். எப்படி? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி, சதுரகிரியே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது. பாலகுமாரன் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். பாலகுமாரன் படித்து பாருங்கள், நல்லது. பச்சை துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க, காக்கையை பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மகர ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இன்றைக்கி இருக்குது. சார் எத்தனை மணி வரைக்கும்? நாங்கள் என்ன சொல்கிறோம், ரிஸ்க் எடுக்க வேணாம். ராகாலம் 1:30 மணிக்கு முடியுது, அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. முக்கிய முடிவு வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அதுலேயே பிரச்சனை வரும், பரிகாரம் பண்ணிக்கலாம். பகல் 1:30 மணிக்கு அப்புறம் நல்லா இருக்குது. அனுகூலமான எண் பகல் 1:30 மணிக்கு அப்புறம் 2, தெற்கு வெள்ளை. அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை, ஜாக்கிரதை. 1:30 மணி வரைக்கும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சின்ன மஸ்தாவே போற்றி. சின்ன மஸ்தாங்கிறது பராசக்தியினுடைய ஒரு வடிவம். ஓம் தூமாவதியே போற்றி. தூமாவதியும் பராசக்தியினுடைய ஒரு வடிவம். திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. திரௌபதியும் பராசக்தியினுடைய வடிவம் தான். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள். காமணி நேரமாகுது. கோயிலிருந்து படிக்கிறது சிறப்பு. ஏழை எளியவங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. ஏன்? புதனுக்கு பிடிச்சது படிப்பு. சிகனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உயர்வு. சார் உயர்வு உண்டா? உயர்வு வருமோ வராதோ, தாழ்வு வராது. வெற்றி வருமோ வராதோ, தோல்வி வராது. செய்யுங்க, நல்லது. அல்லது கெட்டது தடுக்கப்படும், பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி நாளில் கொஞ்சம் சிரமம் இருக்குது, அதனால் சொல்கிறோம். கும்பராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. சார் சதயத்துக்கா, அபிட்டத்துக்கா, அப்போ அல்லது பூரட்டாதிக்கா, 3 பேருக்கும்
எப்போ இருந்து எங்களை கேட்டால் இன்றைக்கே ரிஸ்க் எடுக்க வேணாம். சரியாக சொன்னால் 10 மணிலேருந்து சந்திராசிரமத்தோட பாதிப்பு ஆரம்பிச்சிடும். எதுக்கு வம்பு, ரிஸ்க் எடுக்க வேண்டாம் எங்களை கேட்டால். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. ஆமாம், ஏன்னா அனுபவத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். கவனம், பொறுமை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சின்ன மஸ்தாவே போற்றி. சின்ன மஸ்தாங்கிறது பராசக்தியினுடைய ஒரு வடிவம். ஓம் தூமாவதியே போற்றி. தூமாவதியும் பராசக்தியினுடைய ஒரு வடிவம். திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. திரௌபதியும் பராசக்தியினுடைய வடிவம் தான். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. படித்து பாருங்கள். 1/4 மணி நேரமாகுது. கோயிலிருந்து படிக்கிறது சிறப்பு. ஏழை எளியவங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. ஏன், புதனுக்கு பிடிச்சது படிப்பு. சிகனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உயர்வு. சார் உயர்வு உண்டா? உயர்வு வருமோ வராதோ, தாழ்வு வராது. வெற்றி வருமோ வராதோ, தோல்வி வராது. செய்யுங்க, நல்லது. அல்லது கெட்டது தடுக்கப்படும், பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு நாளில் கொஞ்சம் சிரமம் இருக்குது, அதனால் சொல்கிறோம். மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். ரேவதியிலே பிறந்தவர்கள் விநாயகருக்கு தீபம் ஏற்றுங்க அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. ஏன், ரேவதியினுடைய தலைவரும் கிழமைக்கு தலைவரும் புதன். அதனால் மொத்தத்தில் சூப்பரான நாள் இன்னைக்கு. உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மை பெருந்தன்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. உங்கள் மேலே போராமல் வைத்தறிச்சல் இருக்குது, குறைக்கணும். எப்படி? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி, சதுரகிரியே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது. பாலகுமாரன் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். பாலகுமாரன் படித்து பாருங்கள், நல்லது. பச்சை துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க, காக்கையை பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். நேயர்களே, இன்று திதி சிறப்பாக இல்லைன்னா கூட, அஷ்டமி நவமியனோட பாதிப்பு இருந்தால் கூட, இன்றைக்கி உங்களுக்கு 8 ராசிகளுக்கு பலன்கள் சிறப்பாக இருக்கிறது, பயன்படுத்திக்கலாம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.